வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போவது ஒரு தனி மனுஷியோட பிடிவாதத்தை தான். அந்த மனுஷியோட பிடிவாதம் நம்மளை இன்னைக்கு எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1960 வாஷிங்டன்ல இருக்கிற அந்த மருந்து கட்டுப்பாட்டு ஆபீஸுக்குள் ஒரு சிங்க பெண்மணி கால் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பேரு தான் டாக்டர் பிரான்சிஸ் கெல்சி. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே அவங்க டேபிள்ல ஒரு ஃபைல் வந்து விழுது. அந்த ஃபைல்ல இருந்து தாலிடோமைடு அப்படிங்கிற ஒரு மருந்து அவரோட கையெழுத்துக்காக அந்த ஃபைல் காத்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஐரோப்பா முழுக்க அந்த மருந்தை ஒரு மேஜிக் மருந்து மாதிரி பேசப்பட்டுச்சு. குறிப்பா கர்ப்பமாயிருக்கிற பொம்பளைங்களுக்கு வர அந்த வாந்தி, மயக்கம், அப்புறம் தூக்கம் வராம தவிக்கிற கஷ்டத்துக்கு இதுதான் பெஸ்ட்ன்னு எல்லோரும் அடிச்சு சொன்னாங்க. அந்த மருந்து கம்பெனிக்காரங்க ஏற்கனவே ஊர் முழுக்க வித்துட்டு இருக்கும். கிறிஸ்மஸ்குள்ள அமெரிக்கால கல்லா கட்டணும், சீக்கிரம் கையெழுத்து போடுங்கம்மா அப்படின்னு அவசரப்படுத்துறாங்க. ஆனா அந்த அம்மா சாதாரண ஆள் இல்லை. அவங்க கண்ணு அந்த ஃபைல்ல இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிச்சிருச்சு. எல்லோரும் விற்கிறாங்க சரி, ஆனா இந்த மருந்தால வயிற்றுல இருக்கிற அந்த பச்சை மண்ணுக்கு என்ன ஆகும்னு நீங்க சரியா சொல்லலையே அப்படின்னு கேட்டு அந்த ஃபைலை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அவ்வளவுதான். அந்த மருந்து கம்பெனிக்காரங்களுக்கு உச்சந்தலையில கோபம் ஏறிடுச்சு. எங்ககிட்டே வேலையை காட்டுறியான்னு இறங்குறாங்க. அவங்க மேலதிகாரிகளுக்கு ஃபோன் போடுறது, அந்த அம்மாவை உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு லூசு, நீ ஏதோ பவர்ல இருக்கோம்னு ஆட்டம் போடுறேன்னு அசிங்கப்படுத்தணும்னு இறங்குனாங்க. இன்னைக்கு இருந்தா கூட ஒரு பொண்ணு ஒரு பெரிய கம்பெனியை எதிர்த்து நிற்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு, அதாவது 1960 அந்த சிங்க பெண்மணி சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆம்பளைங்க அதிகாரம், அவங்க கொடுத்த டார்ச்சர்ல அந்த அம்மா நினைச்சிருந்தா போனா போகுது, எல்லோரும் கையெழுத்து போடுறாங்க, நம்மளும் போட்டுருவோம்னு ஒதுங்கி இருக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு தன்னோட படிப்பு மேலேயும் அந்த நேர்மை மேலேயும் இருந்த நம்பிக்கை பெருசு. நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் பேனா முனியை கூட அசைக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த கம்பெனியோட மிரட்டலை தாங்கிக்கிட்டு அந்த ஃபைலை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. 1961 ஜெர்மனியிலிருந்து வந்த அந்த நியூஸ் உலகத்தையே நடுங்க வச்சுது. அந்த மருந்தை சாப்பிட்ட தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் கை கால் இல்லாம வெறும் முட்டி மட்டுமோ இல்ல சின்னதா மீன் துடுப்பு மாதிரி வளர்ந்த உறுப்புகளோட பிறக்க ஆரம்பிச்சது. 10,000 குடும்பம் உருக்கழிஞ்சு போச்சு. பாதி குழந்தைங்க பிறந்த சில நாள்லயே செத்து போச்சு. அந்த நேரத்துல தான் அமெரிக்காவுக்கு உரைச்சது. அந்த பெண் சிங்கம் மட்டும் அன்னைக்கு மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டிருந்தா இன்னைக்கு அமெரிக்கால எத்தனையோ குடும்பம் கண்ணீர்ல மிதந்திருக்கும். இன்னைக்கு அவங்க தடுத்தது ஒரு பேப்பர் இல்ல, ஒரு தலைமுறையோட அழிவை. இதை கேள்விப்பட்ட உடனே அதிபர் கென்னடி அந்த பெண்மணியை கூப்பிட்டு மெடல் கொடுத்து கௌரவிச்சாரு. பிரான்சிஸ் கெல்சி 90 வயது வரை அதே துறையில பணியாற்றி லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினார். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். அதாவது ஊரே ஒரு பக்கம் போனாலும் நாம செய்வது சரி என்று நமக்கு தெரிந்தால் அந்த நேர்மைக்காக போராட தயங்கக்கூடாது. இன்று அமெரிக்காவில் ஆரோக்கியமாக விளையாடு கொண்டிருக்கும் எத்தனையோ தலைமுறையினர் தங்களுக்கு தெரியாமலேயே அந்த போராட்ட குணமிக்க பெண்மணிக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நிஜமான வீரம் என்பது சண்டை போடுவது மட்டுமல்ல, தர்மத்திற்காக தனித்து நின்று வேண்டாம் என்று சொல்லும் அந்த துணிச்சல் தான் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு அப்புறம்தான் உலகத்துல ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வரணும்னா அது எவ்வளோ கடுமையான டெஸ்டுகளை தாண்டணுங்கிற அந்த FDA சட்டமே இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஒரு தனி மனுஷியோட பிடிவாதம் இன்னைக்கு நாம சாப்பிடுற ஒவ்வொரு மாத்திரையோட பாதுகாப்புக்கு அஸ்திவாரமா இருக்கு. அந்த அம்மா 101 வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு 2015 தான் இயற்கை எய்தினாங்க. நிஜமாலுமே அவங்க ஒரு நடமாடும் தெய்வம் தான்.